பிள்ளைகளுக்காக, நம்முடைய அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்தலத்தை விட்டு வெளியே சென்றாலும் திருமணத்துக்குள்ளே மீண்டும் வந்து கர்த்தருக்கென்று பலமாய் ஊழியம் செய்தாலும் அவர் உங்களை நினைத்து மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால அருமையான ஐயாவுக்காக நான் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் இருவரும் ஒரே சேகரத்திலே பணி செய்தோம். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே இருவருமாக கடந்து வர ஆண்டவர் அதிகமாக உதவி செய்திருக்கிறார். ஐயாவுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான மிஷனரி சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என்ன நம்ம மீண்டும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நிச்சயம் கொண்டாட போகிறோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு விட நாம் பண்டிகையை என்ன செய்கிறோம்? ஆசரிக்கிறோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொடுத்த அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா அதற்கென்று உங்களுக்கு தேர்வு இல்லையா? வசன தேர்வுகள், அப்புறம் குழு பாடல்கள் என்று சொல்லி நாம் இயேசு பாலனை பாடும்படியாய் மிகுந்த ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. என்னை பக்கம் சொல்லணுமா? 528 என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது விசுவாசிகளுக்குள்ளே நாம் பார்க்கின்ற பொழுது, நம்மை அற்பமாய் எண்ணுகிற அநேகரை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? படிக்கிற இடத்துல, பணி செய்கின்ற இடத்துல, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நம்மை அநேகர் அற்பமாய் எண்ணி இருக்கக்கூடும், அற்பமாய் பார்க்கக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நம்மை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக, மனுஷியாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த பூலோக வாழ்க்கையில மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக, மனுஷியாக உங்களை பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னபோது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், அருமையானவள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நாம் வேதத்தை திருப்பிக் கொள்கின்ற பொழுது, 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரத்தை நாம் அங்கே பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் விலக்கின அல்லது நான் நீக்கி போட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கத்தோடு கூட காணப்படுவாய், நீ எழுந்து ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லாமல், நீ எழுந்து ஈசாயின் குடும்பத்திற்கு போய் நான் உனக்கு காண்பிக்கிறவனை நீ எனக்காக என்ன செய், அபிஷேகம் பண்ணி என்று சொல்லுகிறார். உடனே சாமுவேலுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு.
நான் போனேன்னா சவுல் ராஜா என்ன செய்வார், கொண்டு போடுவார் என்று சொன்ன மாத்திரத்திலே நீ பலி செலுத்தும்படியாய் ஒரு காளையை பிடித்துக்கொள், நீ அங்கே போய் ஈசாய் குடும்பத்தின் இடத்திலே போய் பலி செலுத்தும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி பலி செலுத்துவதற்கு முன்பதாக நீ அவர்களை பரிசுத்தம் பண்ணு என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பலிவிடுவதற்கு வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு அழைப்பை குறித்து நாம் இந்த வேத வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அங்கு பலி செலுத்தினார்கள், விருந்து பண்ணினார்கள். விருந்து பண்ணுவதற்கு முன்பதாக இந்த ஈசாய் தன்னுடைய குடும்பத்திலே ஒவ்வொருவனாக கொண்டு வந்து என்ன செய்கிறார், நிறுத்துகிறார். நிறுத்தின பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, நீ பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பது இல்லை என்று சொல்லி, ஒருவேளை ஈசாய் வந்து நிறுத்தின எல்லாரையும் ஆண்டவர் ஒருவேளை இவன் அல்ல, இவன் அல்ல என்று சொன்ன பின்பு ஈசாயை பார்த்து கேட்கிறார், உனக்கு குமாரன் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டார். ஒருவேளை ஈசாய் சொல்லும்போது இல்லை இல்லை, ஒரு ஆட்டின் பின்னே என்ன செய்கிறான், போய் கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விருந்துக்கு ஒருவேளை தன்னுடைய குடும்பத்திலே உள்ள கடைசி பையனை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க இல்லையா? விருந்துன்னா எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படித்தானே. ஆனா இவங்க எல்லாரும் டோட்டலா தாவீதை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்து போனார்கள். எனவே தான் தீர்க்கதரிசி கேட்கிறார், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட மாத்திரத்திலே இல்லை, ஒருவன் அவன் ஆட்டின் பின்னே என்ன செய்கிறான், போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்முடைய பெற்றோர் நம்ம என்ன செய்யலாம், மறந்து போகலாம், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்ம என்ன செய்யலாம், மறந்து போகலாம், அல்லது என்னோடு கூட வாசம் பண்ணுகிற சகோதர சகோதரிகள் நம்ம என்ன செய்யலாம், மறந்து போகலாம். நான் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அங்கே வாசிக்கின்ற பொழுது தாவீதை அழைப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். தாவீது வந்த மாத்திரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உங்களை அநேகர் மறந்து போகலாம். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல உங்களை நிறைய பேர் என்ன செய்யலாம், மறந்து போகலாம், அல்லது புறக்கணித்து விடலாம் இல்லையா? புறக்கணித்து விடலாம், உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாரெல்லாம் நாம் வாழுகின்ற இடத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே நாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அல்லது மற்றவர்களால் நான் மறக்கப்படுகிறேனோ அவர்களை ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறதா, மேன்மையாக பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக பார்க்கிறார், மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பார்க்கும்போது அவருக்கு சத்திரத்தில் என்ன இல்லை, இடம் இல்லையா? ஒருவேளை அவங்க போனாங்க போன உடனே சத்திரத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை. ஒரு சத்திரக்காரன் இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்னதாக யோசேப்பையும் மரியாதையும் அற்பமா என்ன செய்யலாம், பார்க்கலாம் இல்லையா? அற்பமாய் பார்க்கலாம். அதனாலதான் சத்திரத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை சொல்லிவிட்டான். ஒருவேளை அவங்க இடம் இல்லாதபடியினாலே ஒரு அகதியை போல என்ன செய்தார்கள், இடம் தேடி கொண்டு இருந்தார்கள். ஒருவேளை நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம், ஐயோ இந்த உலகத்துல வாழ்வதற்கு எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, இடம் இல்லை என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அவர் தனக்கான ஒரு இடத்தை தேடின பொழுது அவருக்கு என்ன செய்யல, இடம் கிடைக்கவில்லை. சத்திரம் என்னது, இப்போ உள்ள
ஒரு ஆட்சி இல்லையா? ஆமா, இன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க என்ன இல்லை? இடம் இல்லை. எனவே ஒரு ஏழ்மையான ஒரு இடம், அது மாட்டு தொழுவம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சத்ருக்காவுடைய கண்கள் அல்லது அந்த நாட்களிலே வாழ்ந்த மனிதனுடைய கண்கள் அந்த யோசேப்பையும் மரியாதையும் அற்பமாய் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். ஆனால் பிறக்க போகிறவர் ராஜா என்பதை அவர் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் இயேசுவை எப்படி பார்த்ததா? ராஜாதி ராஜாவாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஏழ்மையான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஏழ்மையான ஜனங்களையும் வாழ வைக்கும்படியாய் நண்ட சராசரங்களை படைத்தவர், சகலத்தை ஆளுகிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஏழ்மையான இடத்தை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, விசுவாச வாழ்க்கையில சிலர் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். சிலர் உங்களை நீ போ அப்படின்னு என்ன செய்யலாம்? சொல்லலாம் இல்லையா? நம்ம வாழ்கின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களை சிலர் அங்கீகரிக்காமலே இருக்கலாம். என்ன இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்கிறதா? மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்கள், கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நாம தான் அடிக்கடி நினைச்சோம், நம்மளை யாரும் என்ன செய்யல, பார்க்கலன்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? நினைக்கமா இல்லையா? நம்ம யாரும் பார்க்கலன்னு சொல்லி நம்ம திடீர்னு தேவையில்லாத வார்த்தையை பேசியிருந்தோம், தேவையில்லாத காரியத்தை செய்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மேன்மையானவர்களாக பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவருடைய பிறப்பை நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை அவர் பிறந்த பொழுது அவரை ராஜாலாம் என்ன செய்ய தேடி வரவில்லை இல்லையா? சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டார்கள். அவருடைய பிறப்பு ராஜ அரண்மனையிலே அறிவிக்கப்படவில்லை, மாறாக மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி அறிவிக்கப்பட்டது? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி, கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை உருவாக்குகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைப்பீங்க? இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், இயேசு என்னை வாழ வைக்கும்படியா, என்னை உயர்த்தும்படியா, என்னை மேன்மைப்படுத்தும்படியா, என்னுடைய பாவங்களால் என்னை முற்றிலுமாய் கழுவி அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது இந்த பூலோக வாழ்க்கையிலே அவர் உங்களை மேன்மையாக வைக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மற்றவருடைய பார்வையை அற்பமாய் காணப்படலாம், ஊழியத்தின் பாதையில நெருக்கடிகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் விசுவாச வாழ்க்கையில பலவிதமான நெருக்கத்திற்குள்ளே நான் கடந்து செல்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, நான் நேசித்தவர்கள் என்னை வெறுக்கிறார்களே, என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கைவிடாத ஒருவர் உண்டு, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற ஒருவர் உண்டு. உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒருவர் உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவேளை ஆண்டவருடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருந்து அவர்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல ஐயோ என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லையே, எனக்கு ஒரு இடம் அவங்க கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே மேன்மையானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டீச்சர்ஸுக்குன்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும் இருக்கும். 2-3 பேர் இருப்பாங்க கிளாஸ் ரூம்ல இல்லையா. நானும் டீச்சராக இருந்ததுனால சொல்றேன் இல்லையா. அதில் 2 லீடரும் போட்டிருப்பாங்க. அவங்க வேலை என்ன வேலை? இவங்க என்ன செஞ்சாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வெறுக்க பண்ற வேலையா தான் என்ன செய்யும் இருக்கும் இல்லையா. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் கூட ஒரு ஆசிரியர் இடத்துல நமக்கு அங்கீகாரம் இல்லாம என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரா? மகா மேன்மையான சந்ததியா என்ன செய்கிறாரா பார்க்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையில நாம சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ எனக்கு ஒரு சிறந்த ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை குறித்து தாழ்வாய் எண்ண வேண்டாம். உங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வையிலே நீங்கள் மேன்மையான ஒரு சந்ததியாய், மேன்மையான ஒரு ஜனமாய் காணப்படுகிறீர்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாடும் உங்களை நடத்தி ஏற்ற காலத்திலே உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்களை எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்க வேண்டும். நாம முந்தி செயல்படக்கூடாது. நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாம் தீவிரமாய் ஓடிவிடக் கூடாது. மாறாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். தாவீது சொந்த குடும்பத்தார் ஒருவேளை மறக்கப்பட்டவர். யோசேப்பு சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர் இல்லையா. இன்னைக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்துரு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு என்ன செய்வாங்க? விரோதமாய் செயல்படுவார்கள் இல்லையா. அப்படித்தான் யோசேப்புக்கு விரோதமா அவனுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? செயல்பட்டார்கள், வெறுத்தார்கள். ஒருவேளை அவன் ஆழமான குழியில, தண்ணீராத குழியில என்ன செய்தார்கள்? தூக்கி போட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஐயோ அந்த குழியிலே இருந்தால் இவன் செத்து போவானே என்று ஒரு சகோதரன் சொன்னபோது அவனை தூக்கி இஸ்மவேலுக்கு என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள் இல்லையா. ஆனா பாருங்க, சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தருடைய கண்கள் மேன்மையாக பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டவர்களை கர்த்தருடைய கண்கள் எப்படி பார்க்கலாம்? மேன்மையாய் பார்க்கிறது. உங்களை சிலர் வெறுக்கலாம் இல்லையா. கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்குது? மேன்மையாக பார்க்கிறது இல்லையா. நம்ம குடும்பத்தில் வெறுப்பு வருதுன்னா நிலத்தை பிரிக்கும் போது என்ன செஞ்சிடும்? வெறுப்பு வந்துடும் இல்லையா. பங்கு வைக்கும் போது வெறுப்பு வந்துடும். அல்லது ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே இருக்கும் ஒரு வெறுப்பு என்ன செய்யும்? காணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய கண்கள் உங்களை எப்படி பார்த்தான்? மேன்மையாக பார்க்கிறது. நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கின்ற பொழுது அவன் எகிப்துக்கு அடிமையாய் போனான். அவன் பார்வோன் வீட்டிலே இருந்தான். அவன் செய்யாத குற்றத்திற்காக அவனை சிறையிலே என்ன செய்தார்கள்? போட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சொந்த குடும்பம் வெறுக்குது, உங்கள் சொந்த சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்றால்
கர்த்தருடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்குதான்? மேன்மையாக பார்க்கிறது இல்லையா? யோசிப்பு எகிப்துக்கு போனா பஞ்சம் உண்டாயிற்று தேசங்களிலே. சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியாய் வந்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசிப்புக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்தபடியினாலே வந்திருப்பது தன்னுடைய சகோதரர் என்று சொல்லி அவன் கண்டு இடம் தேடி போய் என்ன செய்தானா? அழுதான். எதுக்கு அழுதான்? அன்பினாலே என்ன செய்தான்? அழுதான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னை வெளிப்படுத்தினான், தன் சகோதரர் கழுத்தை கட்டி கொண்டு என்ன செய்தானா? அழுதானா. சகோதரருக்கு பயம் வந்துருச்சு. சகோதரருக்கு என்ன வந்துருச்சு? ஐயோ, நாம இவனை குழியில தூக்கி போட்டோம், இவனை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பயம் வந்த உடனே இந்த யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் வம்சம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஜீவ ரட்சியம் உண்டு பண்ணும்படியாய் தேவனே என்னை உங்களுக்கு முன்பதாக என்ன செய்தார்? அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த குடும்பத்தால், சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தருடைய கண்கள் மகா மேன்மையாய் பார்த்தபடியினாலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேசங்களுக்கு அதிபதியாக உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் இல்லையா? ஐயோ, என்னை வெறுக்கிறார்களே, நான் பணி செய்கிற இடத்துல என்னை வெறுக்கிறார்கள், ஒதுக்கி தர்றாங்களே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல என்னை நிந்திக்கிறாங்களே, என்னோடு கூட சிலர் என்ன செய்யறாங்க? வெறுப்பாய் பேசுகிறார்களே, என் மீது அன்பு செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் நிந்தையான லட்சியான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் உங்களை எப்படி பார்க்கலாம்? மகா மேன்மையாக பார்க்கிறார், மகா மேன்மையாக பார்க்கிறார். நீங்கள் மனிதனுடைய பார்வையை அற்பமாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மகா மேன்மையாக என்ன செய்கிறாரா? பார்க்கிறார். எனவே கவலைப்படாதவர்கள், ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை மேன்மைப்படுத்தும்படியா, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படியா, ஏற்ற காலத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, நீங்கள் அவரோடு கூட இருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாய் உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்புக்குள் தேவ ஆவியானவர் இருந்து அவனோடு கூட இருந்து நித்தமும் வழி நடத்தினாரோ, அவன் நெருக்கப்பட்ட பொழுதெல்லாம், ஒருவேளை சிறையில் அடைக்கப்பட்ட பொழுதெல்லாம் அவனோடு கூட இருந்தாரோ, ஒருவேளை நாம் வருத்தப்படுகின்ற பொழுது, சோர்ந்து போகின்ற பொழுது, கவலைப்படுகின்ற பொழுது, பிறரால் நிந்திக்கப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் பலப்படுவோம். ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன் என்று சொல்கிறார். இயேசு உங்களை அப்படி பார்க்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லா வருத்தங்களும் சோர்வுகளை நீக்கி போடுவார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து ஒரு விசேஷித்த மகனாய், விசேஷித்த மகளாய் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். இந்த இயேசு ரட்சகரை நாம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.